ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராகுல். இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். பைக் வச்சுருக்க எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அது. என்ன வீடியோனா, யூஸ்ஃபுல்லாக எல்லாருமே பைக் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கு மெயின்டெனன்ஸ்னால் மேஜராக வந்து இன்ஜின் ஆயில் மாற்றுறது, கேபிள் சேஞ்ச் பண்ணுறது, பிரேக் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள், இது மட்டும்தான் பண்ணிகிட்டு இருப்போம் காலங்காலமாக. ஆனால் அந்த இன்னொரு விஷயத்த அது பண்ணுறதே கிடையாது யாருமே. அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாஸ்ட் பைப் இருக்குல்ல, புகை வரும்ல, அதில் உள்ள அந்த பைப்பை வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை. அதனால அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு ரெட்டாக மாறிடும். அப்படியே ரெட்டாக மாறி துரு பிடிச்சி ஒரு மாதிரி ஆகும். அதை நான் காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கான இன்னைக்கு ஒரு டிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அதை எப்படி ரெக்கவர் பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அந்த பைப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் எடுக்கிறப்ப இருந்துச்சுல, அது மாதிரி ஆகிரும். அதுக்காக தான் அந்த இது ரெண்டும் தான். இவங்க ரெண்டு பேர் வேலையை வச்சு தான் இன்னைக்கு நம்ம அந்த பைப் அப்படியே மாற்ற போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவன் எதுக்குன்னா, இந்த W40 இந்த ஸ்ப்ரே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து ரஸ்ட் இருக்குல்ல, அந்த ரஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இது. இது வந்து அதனால அந்த பைப்பில் வந்து இதை அடிச்சு விட்டு நல்லா அந்த சால்ட் ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட அந்த சைலன்சர் கோட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இந்த ஸ்ப்ரே வந்து நான் வந்து ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். இதுவும் அதே மாதிரி தான் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். இந்த இது வந்து நம்ம ரஸ்ட்டு வந்து எங்கே இருந்தாலுமே அடிக்கலாம். இந்த இக்னிஷன் கீழே அந்த ஸ்விட்ச் இருக்குல்ல, அதுக்குள்ளேயும் அடிக்கலாம். எங்கெங்கெல்லாம் துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே இது அடிக்கலாம். செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இவனோட வேலை. இவன் வந்து அந்த எக்ஸாஸ்ட்டு சைலன்சரில் அடிக்கிற அந்த கோட்டிங் ஸ்ப்ரே தான் அது. பிளாக் கலரு, இதே மாதிரி சில்வர் கலர்லேயும் இருக்கும். ஏன்னா ராயல் என்ஃபீல்டில் வந்து சில்வர் கலரில் இருக்குமா, அதுக்குமே இருக்குது. நான் வந்து பிளாக் கலரில் வாங்கியிருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி துரு பிடிக்கிறது ஆரம்பத்துலேயே அதை சரி பண்ணிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைனா வந்து கொஞ்ச நாள் கழித்து அப்படியே அந்த பைப்பில் வந்து ஓட்டை விழுந்துடும். அப்புறம் வந்து ஃபுல்லாக நீங்கள் பைப்பையே மாற்றுற மாதிரி இருக்கும். தேவையில்லாத சவுண்டெல்லாம் வரும். அதுக்கப்புறம் இங்கே மட்டும் இல்லை, அப்படியே கீழே காமிக்கிற மாதிரிங்க, இதுங்க இங்கெல்லாம் அப்படியே துரு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஜின் கார்டை கழட்டணும். அலங்கியை வச்சு நம்ம கழட்டிடலாம். ஐசுதர்லேயே இது இல்லை, இவன் தான். தெரியுதா, இங்க வருங்க, இவன் தான் அந்த சென்சாரு. உள்ளவே மாறிடுச்சா? நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு மனுஷன், இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாகவே காலியாக இருக்கும். நான் சொன்னேன்ல, சால்ட் ஷீட், இதுதான் அது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரஸ்ட் எல்லாமே போயிருக்கும். சும்மா மேலாப்பில் அந்த இது போகிற வரைக்கும் தேய்ச்சா போதும். எல்லா சைடும் தேய்ச்சிக்கலாம். சரி, நான் தேய்ச்சி முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், இப்போ தேய்ச்சி முடிச்சுட்டேன். எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், ஓரளவு எடுத்துட்டேன். அந்த இதெல்லாம் கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்குது. W40D கை கொஞ்சம் அழுக்காக இருக்குது, கண்டுக்காதீங்க. இதை இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம் இதில். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்துடும்.
அந்த ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து வண்டியை ஆன் பண்ணி எக்ஸாஸ்ட்டில் கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஈரப்பதெல்லாம் போகும். இந்த புகை போயிட்டுருக்கா, அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். டேய் நீ எங்கடா அடிக்கடி குறுக்க வந்துட்டுருக்கா? டேய் இங்கே வாடா, டேய் சீரோ வாடா, டேய் இங்கே வாடா. ஏற முடியாமல் ஏறி போயிட்டுருக்கான். ஓடி ஒன்று ரொம்ப நாள் ஆச்சுடி காமிச்சி வீடியோவில். இங்கே போகிறேன் இப்போ பாருங்களேன், உதட்டு மூக்கெல்லாம் அப்படியே ரோஸ் கலரில் இருக்குல்ல. வாய பரு ஹெல்ப் பண்ணுறியா? போ ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துருவா, போ ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துருவா. என்னடி இது? என் கையில் உள்ள அழுக்கு தானா? சரி போ. அவன் எங்க? ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இன்ஜினில் வந்து அந்த ஸ்ப்ரே படாத மாதிரி பேப்பர் வச்சுருவோம். இந்த ஸ்ப்ரேவை அடிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, இப்படி ஷேக் பண்ணிட்டு இப்படி வச்சு அடிக்கணும். நேராக வச்சு அடிக்கக்கூடாது, இப்படி வச்சு அடிக்கணும். அதில் அப்படி தான் போட்டுருந்துச்சு. தலையில் வச்சு அடிக்கணும். அடிக்க ஆரம்பிச்சிடுமா? கலர் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியுதா? பேப்பர் தான் சேஞ்ச் ஆகுதுங்கிறீங்களா? பிளாக்காக மாறுது பாருங்க. ஏன் இப்படி தலைக்கில வச்சு அடிக்க சொன்னோன்னா, இப்படி நேராக வச்சு அடிச்சிங்கன்னா நிறையா போகும். இப்படி வச்சு அடிச்சிங்கன்னா கொஞ்சம் லிமிட்டாக போகும். அதுக்கு தான். முன்னாடி இருந்துச்சு, பாருங்க. முன்ன எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. வேற லெவலுங்க. ஒரு கோட்டு மட்டும் அடிச்சுட்டு விட்டுறக்கூடாது. ஒரு 3 2 அந்த மாதிரி காய வச்சு அடிக்கணும். உண்மையாக சூப்பராக இருக்குல்ல? பைக் வாங்குகிற புதுசில் இப்படி தான் இருந்துச்சு. இது அப்படியே இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வராது. எப்படியும் கலர் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஹீட் ஆகுதுல்ல, அதனால மாறும். அது 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் பண்ண மாதிரியே அடிச்சுட்டே வேண்டியதான். அப்போ தான் வந்து சைலன்சருக்கு லைஃப் இருக்கும். அப்படி இல்லைனா புது சைலன்சர் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு கோட்டை அடிச்சிருவோமா? ஏன் பேப்பர் வைக்கிறேன்னா, அப்புறம் இன்ஜினில் கருப்பு பிளாக்காக அப்படியே அசிங்கமாக இருக்கும். ரெண்டு கோட்டை அடித்தோம்னா வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். ஒரே இடத்துல அடிக்காதீங்க. ஆஹா, அதில் போய் அடிச்சுட்டு பிரச்சனை இல்லை. சரிங்க, அப்படியே இன்ஜினில் அடித்தா அசிங்கமாக இருக்கும். அதனால தான்
அப்படியுமே தெரிச்சிருச்சு அங்கங்கே. புது சைலன்சர் மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குல்ல. ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு. கையிலாம் ஒட்டலை. அம்மா யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? டேய் யாராவே? அவரு பாக்ஸர். முரட்டாளா ஓடிட்டு இருக்கோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மறக்காம.